ஷேய் பிரம்மா இல்லை 7ஆண்டி சனினா ஜாதியாக வச்சுருக்கான்ல அந்த முட்டா குய்மனுக்கும் தெரியும். மதமாக வச்சுருக்கான் பார்த்தியா அந்த முட்டா குய்மனுக்கும் தெரியும். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன்லேருந்து இந்த முட்டா குய்மனுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் தெரியுமில்ல. 7ஆண்டி சனினாலே கிளியராக தெரியும். வெளியே கிடக்கிற கழுதை ஒரு வயிற்றுக்குள்ளே கிடக்கிற கழுதை கூட தெரியும். 7ஆண்டி சனி பிடிச்சிச்சின்னா ஆட்டி நம்மளை கை கால் ஒடிச்சு ரத்தமாக போயிடும், நம்ம நொண்டி முடக்கமாக கிடக்குமுங்கிற கணக்கு எல்லாம் தெரியும். மாநில பேருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் புரியுதா இல்லையா? இப்போ ஆட்டின ஆட்டையில் ஒவ்வொரு சிட்டி கிராமம் தீ மாதிரி பிடிக்கும் புரியுதா? இப்போ சிட்டியில் இருக்கிறவன் எப்படியும் ஒரு கிராமத்தில் 10-50 கேஸ் உள்ளே வழக்காடும், ஒரு 500 கேஸ் வழக்காடும். சிட்டியில் ஒரு 500 கேஸ் வழக்காடும். அதெல்லாம் திருப்பி பார்க்க வீடு வாசல் நொறுங்கும், வண்டி வாகனம் நொறுங்கும், எல்லா கணக்கு உள்ளே போட்டிருக்கா. அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக 7ஆண்டி சனி பிடிப்பான். பிடிச்ச ஆட்டையில் கொட்டல் மொண்டை மூளை நாக்கு கை கால் செதறி போகும்னு போட்டிருக்கா. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுகளில் கண்ணீர் கூத்தலமாக போ. ஆடாதீங்கடா, பெண்ணு ஆட்டத்தை பார்க்கணும். ஐயப்பா 4 வீலர் வாங்கவா, 2 வீலரை வாங்கவா, பஸ்ஸு வாங்கவா, ஈச்சேர் வண்டி வாங்க, ஆட்டை புளுத்தி வாங்க, வளைச்சி விவசாயம் பண்ணி தின்னுட்டு போங்கடா. முட்டா கூதி மனுகளா. விவசாயத்தில் விளையிற பூரா அழிச்சிட்டான். ஆடு மாடு கோழிப்பறவைகளை அழித்த மாதிரி விவசாயத்தில் ஏகப்பட்ட நவதானிய கடவுள் கொடுத்தார். அதெல்லாம் அழிச்சிட்டு இப்போ நெல் மட்டும் ஓட்டிகிட்டு வரான் தமிழ்நாட்டுக்குள்ளே. இதெல்லாம் விளங்குமாடா? எல்லாம் அழிச்சு வச்சுட்டு வர. பயிர் வச்சு விளையிற இடத்துல பூரா என்ன போட்டு வச்சுருக்கான்டா? புளுத்தியா என்னடா போட்டு வச்சுருக்கான் பத்தியா பார்க்கலையா? அதான் கணக்கு எடுக்கல உள்ளே போயிடுவான். இப்போ ஏற்கனவே 2 கால கையை பிளந்து வாரான். நான் இத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கேன், இத்தனை ஏக்கர் நான் கட்டியிருக்கேன், இத்தனை ஏக்கர் அங்கே என்னடா புளுத்தி போட்டிருக்கேன், அத்தனையும் மாட்டி உட்காந்துருக்கேன். அத்தனையும் வாங்கினவன் பூரா உள்ளே மாட்டியிருக்கான். அவன் இடம் வாங்கினவன் அழிக்கத்தானே பார்ப்பான். ஃப்ளாட் அடிக்கவா, பூரா கல் மண் அடிக்கவா, மலையை உடச்சி அடிக்கவா, எல்லாம் குளத்தில் மண்ணாலும் எல்லாம் அதில் உள்ளே மாட்டியிருப்பான். அதுக்கு தான் இராணுவ வானரப்படம் உள்ள வரையில் சனிக்கிட்ட மாட்டி உட்காந்துருப்பான். அப்படி செண்டா அல்வா மாதிரி தூக்கி உள்ளே ஓட்டுவாங்க. முக்கால் சத்தியம்டா, புரிஞ்சுக்கோங்கடா.